குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. தலைமுடியை எப்படி நமக்கு இருக்கிற நேர பற்றாக்குறையிலையும் தண்ணி பற்றாக்குறையிலையும் ஷாம்பா போட்டு குளித்து நம்மளுடைய தலைமுடியை எப்படி பாதுகாக்கிறது, 60 வயசு ஆனாலும் நல்ல கருப்பான முடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வெயில் காலத்தில் அந்த வேர்வையில் முடியை எப்படி பராமரிக்கிறதுன்ற 1 by 1 டிப்ஸ் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு அமையுங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லோரும் ஷாம்பு போட்டு தான் குளிக்கிறாங்க, என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட போகிறீங்கன்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளார இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸ் டெஃபினட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆஸ் யூஷுவல் ஷாம்பே போட்டு குளிக்கலாம். ஆனால் அந்த ஷாம்பு உங்களுக்கு குளிச்சுட்டு ஒரு நாள் வரைக்கும் தலைவலி இல்லாத இருந்துச்சுன்னா அந்த ஷாம்பு பிராண்டு உங்களுக்கு ஒத்துக்குதுன்றது அர்த்தம். நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெயை உச்சியில் ஒரு 4 கை எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நீங்கள் அரப்பு சீவக்காய் எதுவுமே தேவையில்லை, ஷாம்பு மட்டும் போட்டு குளித்தாலே போதும். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு முடி கம்மியாக இருந்து நீங்கள் நார்மலாக 2 பாக்கெட் ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா 1 பாக்கெட் ஷாம்பு போட்டு நல்லா குளித்து தண்ணி ஊற்றி அலசிட்டு திருப்பியும் ஒரு தடவை இன்னொரு பாக்கெட் ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா 2வது தடவை குளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்குங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் எண்ணெய் பிசுக்கள்லாம் போயிட்டு 2வது பாக்கெட்டில் சுத்தமாக அழுக்கு இல்லாத நல்லா நீட்டாக அலசி கொடுத்துரும். 3 பாக்கெட் போடுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு 2 பாக்கெட் போட்டுவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் 1 பாக்கெட் போட்டுக்கலாம். ஜென்ஸ் எல்லாம் 1 பாக்கெட் போடுற மாதிரி இருந்தால் 1/2 பாக்கெட் போட்டு குளிச்சுட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 பாக்கெட் போட்டிங்கன்னா அந்த தலைமுடி நல்லா உங்களுக்கு அழுக்கு இல்லாத பாதுகாப்பாக இருக்கும். ஷாம்பு போட்டு குளிக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனால் அந்த பிசுக்கோடு சேர்த்திட்டு அப்படியே நல்லா அலசாத வெளியில் ஆயில் வைக்கும் போது தான் அந்த ஹேர் உடையிறது, வேர்வை உள்ளே இறங்கி கோல்டு வர்றது, இது எல்லாத்துக்கும் அந்த குளியலில் இருக்க அழுக்கு நல்லா ரிமூவ் ஆகாததான் முக்கியமான காரணம். இது உங்களுக்கு தேவைப்படுற டிப்பு, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குளிச்சுட்டு வெளியே நல்லா நீங்கள் டவலில் துடைச்சிட்டு ஃபேன் காற்றுல காய வைக்கலாம், வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைக்கலாம், எப்படி வேணாலும் காய வைக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஈர முடியிலேயே சிக்கு எடுத்துட்டிங்கன்னா முடி நிறைய கொட்டாது. அப்படி இல்லை, டைம் இல்லை, எங்களுக்கு வேலை பளு அதிகம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தலைக்கு எண்ணெய் வச்சதுக்கப்புறம் சிக்கு எடுத்தால் தான் முடி கொட்டாது. இது 2க்கும் நடுவில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சிக்கு எடுத்திங்கன்னா நிறைய முடி கட்டாகும், கொட்டும். அந்த பெயின் உங்களுக்கு அதிகமாக இருக்கல, எப்படா முடி வெட்டலான்ற மனநிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுங்க. தலைமுடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் கழித்து தான் தலைக்கு எண்ணெய் வைக்கணுங்க. எண்ணெய் வைக்கும் போது உங்களுக்கு உச்சியில் நல்லா 1 கை எண்ணெய் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமே ஒவ்வொரு டிவிஷனாக எடுத்து அதுக்குள்ளே அந்த வேர்க்கால்களில் எண்ணெய் படுற மாதிரி வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு தலை ஃபுல்லாக புடனியில் மண்டையில் இருக்க எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய கை உள்ளங்கையில் தடவின எண்ணெய் அதில் பட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ஒவ்வொரு டிவிஷனாக எடுத்து வச்சு முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமே லைட்டாக உங்களுடைய அந்த விரல் நுனியை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணினீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த ஆயில் உங்களுடைய மண்டையெல்லாம் கரெக்டாக போய் இறங்கி தலைவலியெல்லாம் நின்று மயிர்கால்கள் ஸ்ட்ராங்காகி உங்களுடைய மூளையும் ரத்த ஓட்டமும் கரெக்டாக ஈவனாக ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மசாஜ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்லர் போனீங்கன்னா இதுக்கே தனி பைசா வாங்கிட்டு வேறு யாரோ மசாஜ் பண்ணுவாங்க. உங்களுடைய கை விரலுடைய நுனி உங்களுடைய தலையில் படணுன்றதுக்காக ஒவ்வொரு அங்கங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை தவிர்க்கிற வகையில் நீங்கள் இந்த ஆயில் தடவிட்டு லைட் மசாஜ் பண்ணினீங்கன்னா அந்த ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும் வேறு. இது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற டிப்புங்க. ஆயில் தடவி மசாஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சிக்கு எடுக்கும் போது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த விரல்கள் இடுக்கில் விட்டு எடுக்கும்போது பெரிய சிக்கெல்லாம் அந்த விரல் எடுத்து கொடுத்துரும். சின்ன சிக்கு மட்டும் நீங்கள் பெரிய சீப்பில், பெரிய பல் இருக்கிற சீப்பில் எடுத்திங்கன்னா முடி உதிர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த உள்ள விரல் வச்சு நீங்கள் சிக்கு எடுக்கும் போது அந்த மைக்கோதி செய்கிற வேலையை உங்கள் விரல் நீட்டாக செஞ்சு கொடுத்துரும். இந்த சிக்கு நல்லா சொல்லறியாக எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஆயில் தடவினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப மினிமம் குவான்டிட்டி
முடி மட்டும்தான் கொட்டும், உங்களுக்கு நிறைய கொட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்போ ஆயில் தடவுனதுக்கப்புறம் அந்த ஹேர் வந்து தலைப்பின்னி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையவே மைண்ட் செட்டப் இருக்கும். கிடையவே கிடையாதுங்க. நல்லா ஆயில் தடவுனதுக்கப்புறம் தலை பின்னினாலும் நீட்டாக இருக்கிறதுக்கு என்ன டிப்புன்றது சொல்கிறேன். கொண்டையும் வந்து அழகாக வெளியில் போடுறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு போடுற கொண்டையும் ஈஸியஸ்ட்டு வேலை ஒன்று எப்படி போடுறதுன்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேங்க. எப்படின்னா, ஒரே ஒரு நாட்டு உள்ளே போட்டு எடுத்து சுற்றி உள்ளே விரல வச்சு நீங்கள் இருக்கிற முடியை அப்படியே உள்ள ஒரு நாட் மாதிரி போட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் வெளியில் வர்ற முடியை நல்லா நீட்டாக சிக்கு எடுத்துட்டு ஒரு சுற்றிலும் 2 சுற்று வருதா 3 சுற்று வருதா சுற்றிட்டு ஒரு ஹேர்பின் போட்டு குத்திக்கிங்க. பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டு போகிறதுக்கு, ஃபங்க்ஷன் போட்டு போகிறதுக்கு உண்டான கொண்ட மாதிரியே ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா சீவாத அப்படியே போட்டதுனால சுமாராக இருக்குங்க. நீங்கள் கண்ணாடியை பார்த்து நல்லா சீவி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து கொண்ட வளை வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடில் ஒரு ரோஸு, சைடில் நீங்கள் டெக்கரேஷன் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் இந்த கொண்டையை போட்டு போகலாம். நல்ல பெஸ்ட்டு மெத்தடில் ஈஸியஸ்ட்டு வேலை இருக்கும். இந்த கொண்டை எதனால் சொல்கிறேன்னாங்க, ஃபங்க்ஷன் போட்டு போகிறதில்ல, வீட்டுக்கு போடுறப்பவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டை போடும்போது அந்த கொண்டை அவ்வளோ முடியுடைய வெயிட்டு அந்த கொண்டையில் போய் நிற்காத ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு முடியுடைய வேர் வந்து இழுத்துக்கிட்டு இல்லாத உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கிறதுனால முடி உதிர்வு ரொம்ப குறைவாக இருக்கும் உங்களுக்கு இந்த கொண்டை போடுறதுனாலங்க. அதே முடி தலை பின்னுறது எப்படி பின்னுறதுன்றதை நீங்கள் இந்த கால் எப்படி எடுத்து டிவிஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே இருக்கிற அந்த கால் எடுக்கிறத நல்லா நோட் பண்ணிங்கன்னா, அது சென்ட்ரு கால் வந்து நடுவில் இருக்கிற முடியை தவிர மீதி இருக்கிறது 2 சைடு பிரித்து வந்துடணுங்க. அப்போ நல்லா டைட்டாக நீங்கள் பின்னிட்டு வரும்போது அந்த முத்து சோளக்கருது பயிர் எவ்வளோ அழகாக இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த பின்னல். இந்த பின்னலை பின்னி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போடாத, இந்த பின்னலை வச்சே கோடு போடுற அளவுக்கு எட்ஜு அவ்வளோ ஃபினிஷிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாங்க, அந்த பின்னலுடைய அடிப்பாகத்தை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே மேலே வர்ற மாதிரி புரட்டி போட்டு பின்னணும். அப்படியே சைடில் வர்ற மாதிரி பின்னாத, அடிப்பாகம் மேலே வர்ற மாதிரி நல்லா சீவி மேலே தூக்கி போட்டு பின்னினீங்கன்னா அப்படியே முத்தாக வரும் உங்களுக்கு அந்த பின்னல். பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முத்து சோளக்கருது பயிர் எப்படி வரிசையாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பின்னல் பின்னுறது ரொம்ப அழகாக இருக்கும் தூரத்தில் வந்து பார்க்குறதுக்குங்க. பின்னி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி போட்டிங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு, இருக்காது. அது கொஞ்சம் திருப்பிட்டு தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் பின்னாடி முடியை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கை விரலை வச்சு நீங்கள் சென்டரில் பொசிஷன் கொடுத்து நீங்கள் அதை ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி கரெக்டாக நுனியில் வந்து கரெக்டாக அழகாக நின்றும் அந்த முடிங்க. இந்த மாதிரி நீங்கள் தூக்கி பின்னும்போது உங்களுக்கு அந்த தலை பின்னுறதுனால வேர்வையோ இல்லை அந்த எண்ணெய் வச்சதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத எவ்வளோ நீள முடியாக இருந்தாலும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து முக்கியமானது, இந்த டீனேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் தடவுனா அந்த அழகு போயிடும், ஃபேஸ் எண்ணெய் வடிந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னி முடிச்சுட்டு அந்த சீப்பில் ரிவர்ஸில் இந்த வந்து பார்லரில் பேக் கோம்பிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ரிவர்ஸில் கொஞ்சம் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அந்த கட்டான குட்டி 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 முடியெல்லாம் மேலே வந்து நின்றும். கரெக்டாக படுத்துக்கிட்டு இல்லாத மேலே வந்து நின்றும். பொசுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் எண்ணெய் தடவன மாதிரி இல்லாத நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதனால் ஆயில் தடவன பயமும் இல்லாத எப்பவும் போல் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கை எண்ணெயாவது வச்சு தலையை சீவணுங்க. அப்போ தான் அந்த தலைமுடி நல்லா பராமரிக்கப்படும். தலைமுடியை விட அந்த நரம்பு மண்டலம், உச்சி சூடாகாத உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உச்சந்தலை என்றைக்குமே ஹீட் ஆகக்கூடாது. அதனால தான் அந்த மண்டை, அதுக்குள்ளே இருக்க நரம்பு மண்டலம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாதுகாக்கணுன்றதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் நமக்கு இந்த தலைமுடிங்க. அந்த தலைமுடியை எந்த அளவுக்கு பராமரித்தா நம்மளும் அழகாக இருக்கலாம், அந்த முடியும் அழகாக இருக்குன்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி காய்ச்சி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு அநேக கூடிய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.